2019 நாடாளுமன்ற தேர்தல் முடிக்கும் நாம் தமிழ் கட்சி ஒரு ராணுவ கட்டமைப்போட இருந்துச்சு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் பிறகு நான் கட்சி ராணுவ கட்டமைப்பு இல்ல. அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ராணுவ கட்டமைப்பு சொல்றாரு. என்ன ராணுவ கட்டமைப்பு? எல்லா கட்சியிலும் வர மாதிரி இன்னைக்கு இங்கேயும் மது பழக்கத்தை உருவாக்குற மாதிரி மது பழத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு எல்லா விஷயமும் இன்னைக்கு அதிமுக திமுக இணையதான் இங்க வேலை நடக்குது. அவங்களே பரவாயில்லன்ற அளவுக்கு தான் இங்க கட்டமைப்பு நடக்குது. மொத்தம் இங்க இருக்கிற பொறுப்பாளர்கள் கூட நேரா வர கிருஷ்ணகிரி வராரா, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வராரு செய்யறாருன்னா அந்த பொதுக்கூட்டத்துக்கு நேரம் வருவாரு, நேரம் அறைக்கு போயிடுவாரு, கதவு சாத்திக்குவாரு, திருப்பணும் பொதுக்கூட்டத்தோட போயிடுவாரு. இங்க அவன் பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தினா, என்ன செஞ்சான், இந்த இவ்வளவு லட்சம் செலவாயிருக்கும், 10 லட்சம் 20 லட்சம் செலவாயிருக்கும், எப்படி பண்ணா செஞ்சா, யாரு முன்னாடி செஞ்சா பண்ணா எதுவுமே நடக்காது. நாங்க ஏதோ போயிட்டு வாட்ச்மேன் மாதிரி உட்காந்து கீழே உட்காந்து நீ பாத்துருக்கோம். எந்த போட்டோ வாட்ச்மேன் மாதிரி கீழே உட்காந்து அங்க மைக் சரியில்லையா, இங்க மைக் சரியில்லையா, இல்ல இங்க கொடி கட்டல அங்க கொடி கட்டணும் பாத்துட்டு உட்காந்துருக்கோம். அப்ப அங்கீகாரமே யாருக்கும் கிடைக்க கூடாது, எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க கூடாது. சரியா வளர்ந்து வராங்க, கட்சி நல்லா வளர்ந்து வராங்கன்னா இவங்களை வளர்ந்து வராங்கன்னா இவங்களே தள்ளி வச்சிடுறாங்க. புதுசா ஒரு ஆட்கள் எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டா 15 வருஷம் எங்களுடைய குடும்பத்தை இழந்து செஞ்சு எங்க பொண்டாட்டி தாலியை வைத்து நாங்க ஒரு விட உழைச்சு எல்லாமே எவ்வளவு எல்லா சொத்து பத்து எல்லாத்தையும் இழந்து கோடிக்கணக்கான ரூபாய் கடத்தப்பட்டு தான் இந்த கட்சி நாங்க வளர்த்தோம். உங்களை எல்லாம் நீங்க பாத்துருப்போங்க. எவ்வளவு நாள் சாப்பாட்டு வழியில கூட எல்லாம் நின்று செஞ்சுதான் அம்மா உணவத்துல வாங்கி எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். அது மாதிரி நிலைமையெல்லாம் தண்ணி குடிச்செல்லாம் வாழ்ந்துருக்கும் இந்த கட்சியில இருந்து. ஒரு நாள் கூட இந்த கட்சி கூப்பிட்டு ஒரு திட்டத்தை ஒரு நாள் கூட நெருக்கம் எந்த பொறுப்பாளர்கிட்டையும் எங்களை உட்பட தமிழ்நாடு முழுசு எந்த பொறுப்பாளர்கிட்டையும் இவங்க கூப்பிட்டு இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு என்ன கொண்டு போல ஆலோசனை கேட்டதில்ல. இவங்களே ஒரு 4 பேர் தலைமையில் உட்காந்துக்கிறாங்க. சென்னையில இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அரசியல் வேற, அது சென்னை நகரம், இது கிராம அரசியல் வேற. சென்னை நகரத்துலயும் ஒரே பகுதியில 50,000 பேர் இருப்பான், 5 லட்சம் பேர் இருப்பான். ஆனா அந்த அரசியல் வேற. இங்க கிராம பகுதி, இங்க சாதி அடக்குமுறை இருக்குது, அங்க சாதி பார்க்க மாட்டாங்க. இங்க சாதி அடக்குமுறை இருக்குது, மத அடக்குமுறை இருக்குது, மொழிவாரி பிரச்சனை இருக்குது. இங்க ஏகப்பட்ட பிரச்சனை தான் கிராமத்துல அரசியல் நடத்துறோம். அப்ப தொடர்ச்சியா மாத்தி 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 கொலாப்ஸ் பண்றீங்க. கிருஷ்ணகிரி வேட்பாளரா அவங்க தூக்கி கன்னியாகுமரியில போடுறீங்க, கன்னியாகுமரி வேட்பாளர் தூக்கி சிவகங்கையில போடுறாங்க, சிவகங்கை வேட்பாளர் கூட கோயம்புத்தூர்ல போடுறீங்க. கடைசியில் நாங்க எதுவும் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறது வந்தாங்கன்னா இந்த வேட்பாளர் தகுதி இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப கிருஷ்ணகிரி அப்ப 14 வருஷம் அவங்க கூட கட்சியில உழைச்சிடும் தெரியாத அந்த மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கிறவங்க தெரியாம போயிருமா, யார் வேட்பாளர் போனது கூட தெரியாம சொல்லாம போயிருவாங்களா? அப்ப இது மீறி நாங்க கேட்டாங்களா, எங்களுக்கு தெரியாம ஒரு 4 பேரை நீங்க உருவாக்குறீங்க. அது 4 பேர் 5 பேர் உருவாக்கி அவங்க கிட்ட வேட்பாளர் விருப்பம் பண்ணிட்டு வந்து கொடுன்னு சொல்றீங்க. நாங்க சரி என்னடா இந்த பொறுப்பு நம்ம வந்துட்டு அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்களே கடைசி ஏதோ ஒன்று பண்ணி வேட்பாளர் கொடுக்குறோம். அந்த வேட்பாளர் இன்னைக்கு அந்த வேட்பாளர் நம்ம 1 ரூபா கூட கட்சிக்கு செலவு பண்ணல. இன்னொரு கட்சி தலைமையில் நாங்க உட்காந்து காசு வாங்கலாம் பண்ணல, எங்களோட காசை போட்டு தான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு 14 வருஷம் கட்சி வளர்த்தனா எங்களோட சொந்த காசு தான். அவங்க 10 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து நாங்க கட்சி வளர்க்கல. ஒவ்வொரு தேர்தல் வரும்போது ஒரு தேர்தல் தெரியும். திமுக நிகரான கலப்பணி தான் இங்க நாம் தமிழ் கட்சியில செய்யறோம். அப்ப செய்யறோம்னா அவங்களுக்கு செலவாகிறதா எங்களுக்கு செலவாகும். அப்ப யாரு இந்த செலவு பண்ணுவாங்க? நாங்க தான் பண்ணிருந்தோம். அதெல்லாம் கேட்கல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. நம்ம இனத்துக்காக வந்துட்டோம், இனத்துக்காக செஞ்சும் பண்ணோம், இதெல்லாம் நாங்க எதுவுமே கேட்கல. ஆனா ஏன் நிராகரிக்கிறோங்க எங்களை தமிழ்நாடு முழுசும்? பழைய ஆட்கள் யார் நிராகரிக்கிறது? என்ன காரணம்? எங்களுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோம்? உங்க கூட நின்ற தவிர மீது என்ன தப்பு பண்ண? நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம். சொத்து வித்து கொடுத்தோம், நிலத்தை வித்து கொடுத்தோம், வளத்தை வித்து கொடுத்தோம். என் உடல் உழைப்பெல்லாம் போச்சு. 18 வயசு வந்தேன் நான் கட்சிக்கு. தான் நீங்க பாத்துட்டு போனேன். இன்னைக்கு 34 வயசு ஆகுது. இளமையே போச்சு எங்களுக்கு. இந்த கட்சியில சேர்ந்து என் குழந்தை நிறைய மாத கர்ப்பிணி, அந்த என் குழந்தை போய் காப்பாற்ற ஆர்கே நகர் பிரச்சாரத்துல பரப்புரையில் இடைத்தேர்தல பரப்புரையில் இருக்கிற என் குழந்தை பிறச்சு கூப்பிட்டு வந்து காப்பா என் மனைவி சரியான நேரத்துக்கு கூட்டிட்டு வர முடியல. என் குழந்தை கர்ப்பமா அந்த குழந்தை இறந்துச்சு பிறந்த ஒரு நாள்லயே. என்ன இலக்காம இருக்கு? நாங்க எல்லாமே பண்ணிருக்கோம். நாங்க இருக்கிற நீங்க நாம் தமிழ் கட்சி நீங்க இங்க பேசுறீங்க, திமுக அதிமுக இருந்து இருக்கிற கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லா கட்சியும் போட்டு தாக்குறீங்க, பேசுறீங்க, இருக்கிற அதிகாரியை முழுசும் பேசுறீங்க. சரிதான், கருத்து ரீதியா மாறி நிக்கிறோம். ஆனா நாங்க அதே குரலோட இங்க பேசுறோம். ஆனா எங்க கூட எல்லாம் சொந்த ஊர்ல இருந்து என் ஊர்ல இருந்து பகையிலே இருக்கிறான். நான் திமுக பேச முடியல, அதிமுக கூட பேச முடியல, எந்த காரங்களும் பேச முடியல, மாமச்சானா இருக்கான். ஆனா அவங்க கூட பேச முடியல, கருத்து ரீதியா மாறி நிக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே செயல நீங்க போயிட்டு நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க நீங்க கல்யாணத்துக்கு போவீங்க, திமுக கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போவாங்க, அதிமுக கட்சிக்காரன் கல்யாணத்துக்கு போவாங்க, நீங்க எல்லாம் பண்ணுவீங்க, எல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனா நாங்க தெரியாம மாமச்சங்க திருமணத்துக்கு எதனா போயிட்டு செஞ்சு எவனோ போட்டோ போட்டா கூட இவன் என்னடா போய் திமுக அதிமுக கூட தொடர்பு இருக்கிறான்னு பேசுறீங்க. தேர்தல் வந்து அதிமுக திமுக காசு வேண்டாம் நீங்க சொல்றீங்க. அப்ப இது மாதிரி தொடர்ச்சியான எங்க மேல ஒரு என்னன்னா ஒரு அடிமைத்தனமான அரசியல் தான் நாங்க நாம் தமிழ் பண்றோம். எங்களை நடத்திட்டு இருக்காங்க. அடிமைத்தனம் தான். சரி, இன்னைக்கு மாறிடும், நாளைக்கு மாறிடும், நாளை மறுநாள் மாறிடும், அப்புறம் மாறிடும், இப்பறம் மாறிடும். 14 வருஷம் கடந்தோம். ஒவ்வொருத்தரும் போகும்போதெல்லாம் கேள்வி கேட்கல. இப்ப எங்களை கட்சி விட்டுலாம் தூக்கல, நாங்க வெளியே வரல, கட்சி விட்டுலாம் தூக்கல, நாங்க கட்சி விட்டு தான் இருக்கோம். எங்களை தூக்கிட்டு எல்லாம் வரல. ஆனா வழி தாங்க முடியல, எல்லாரும் போயிட்டாங்க. யாருகிட்ட போய் நிக்கிறது? இப்ப